முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மூலம் தாட்கோ திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்களுக்கு வாடகை வாகனங்கள் வாங்கவும், விவசாயிகள் மானிய விலையில் பம்பு செட்டுகள் வாங்கவும், கோடநாடு பகுதியில் 200 வீடுகளுக்கு கழிப்பறைகள் கட்டவும், பெண்கள் சுய உதவி குழுக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் 3,80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மூலம் வாடகை வாகனங்கள் வாங்கவும், விவசாயிகளின் நலனுக்காக மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பம்பு செட் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிடவும், வீடுகளில் கழிப்பறைகள் கட்டவும், பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு தொழில் தொடங்கிடவும் கடன் உதவிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூலம் தாட்கோ திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 42 பழங்குடியின மக்களுக்கு 50% மானியத்தில் வாடகை வாகனங்கள் வாங்கிட 2,75 லட்சம் ரூபாய், நீலகிரி மாவட்டம் கோடநாடு பகுதி பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 7 பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 20 லட்சம் ரூபாய், நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 150 விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பம்பு செட்டுகள் வாங்கிட 45 லட்சம் ரூபாய், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 மூலம் நீலகிரி மாவட்டம் கோடநாடு பகுதிகளில் உள்ள 200 வீடுகளுக்கு கழிப்பறைகள் கட்டுவதற்கு 40 லட்சம் ரூபாய் என மொத்தம் 3,80 லட்சம் ரூபாய்க்கான கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கும் அடையாளமாக 7 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் திருமதி கண்ணகி பாக்யநாதன், பேங்க் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் மண்டல துணை பொது மேலாளர் திரு கே. ராஜாராமன், வங்கியின் தொடர்பு அலுவலர் திரு ஜே. ஜான் பிரிட்டோ மற்றும் வங்கியின் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் இருந்து கடன் உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தாட்கோ அரசு உதவியின் மூலம் 50% மானியத்தில் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த பழங்குடியினர் 42 பயனாளிகளுக்கு வாகன கடன் அளித்த அம்மா அவர்களுக்கு எங்கள் பழங்குடியினர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடநாடு PLF மூலமா மலைச்சாரல் மகளிர் சுய உதவி குழுக்கு தொழில் தொடங்குவதற்கு பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா மாண்புமிகு அம்மா அவர்கள் கடனுதவி கொடுத்திருக்காங்க. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அம்மா அவர்கள் 50% மானிய விலையில் விவசாய பம்ப் செட் வழங்கியதற்காக அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கழிப்பறை கட்ட வங்கி கடன் அளித்த அம்மா முதல்வர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.